சென்னைக்குள்ள இந்த 10 ரூபா செல்லுது. சென்னையை தாண்டுனா இந்த 10 ரூபா எங்கேயும் செல்ல மாட்டேங்குது. ஏன்? உனக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கா? இப்போ உங்களுக்கும் நடந்திருக்கா? இது நடக்கலைன்னா தான் நம்ம தமிழ்நாட்டில் இல்லைன்னு அர்த்தம். உனக்கு என்னாச்சு? நாமக்கல்ல போயிட்டு ஒரு கடையில் கொடுத்தேன். அங்கே இருக்க எந்த கடையிலுமே இந்த 10 ரூபாயை வாங்க மாட்டேன்றாங்க. எது கேட்டாலும் செல்லாதுன்னாங்க. ஆர்பிஐ வந்துட்டு அச்சடிச்சு கொடுத்த ஒரு காயின் எப்படி வந்துட்டு சென்னைக்குள்ள மட்டும் செல்லுது, இந்தியாவில் மற்ற பகுதியில் செல்லுது, தமிழ்நாட்டில் சென்னையை தவிர எந்த இடத்துல செல்ல மாட்டேங்குது? ஏன்? பாருங்க, ஆர்பிஐல 2005ல ஆரம்பிச்சாங்க. இன்ஃபேக்ட் இந்தியாலேயே 2வது ஹையஸ்ட் டினாமினேஷன் இருக்கிற காயின் இதுதான். இந்த காயின் வந்து முதல்ல 2005ல மின்ட் பண்ணாங்க. இப்போ 2019ல வந்து மின்ட் பண்ணிட்டு இருக்காங்க. லா வந்து எல்லாருக்கும் ஈக்குவல் தான். இது செல்ல வைக்க வேண்டியது அவங்கவுங்க கையில இருக்கு. நம்ம சொன்னாலும் அவங்கவுங்களுக்கு அந்தந்த நேரத்தில் புரியறது இல்லை. இப்போ வந்து யாராவது உங்ககிட்ட ஆர்பிஐல சரி நீங்க தான் புரிய வைக்கணும். 10 ரூபாய் காயின் வந்து அக்செப்ட் பண்ணலாம், இந்தியாவில் தான் இருக்குது அப்படின்னு கைட்லைன்ஸ் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. சில பத்திரிகையிலையும் ஒவ்வொரு தடவையும் அவங்க கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நம்ம வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இது அவங்கவுங்க கையில் தான் இருக்குது. இப்போ நான் உங்கள் கையில் கொடுக்குறேன், இதை நீங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். சரி, இப்போ இந்த 10 ரூபா காயினை ஒருத்தர் வந்துட்டு கடையில் வாங்கலினாக்கா அவர்களுக்கு என்ன சட்ட ரீதியாக அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்? சரி, உனக்கே தெரியும். இப்போ முன்னாடி வந்து ஐபிசி, சிஆர்பிசி, அதாவது இந்தியன் பீனல் கோட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு தான் இருந்தது. இப்போ தான் வந்து பாரத நியாய சங்கீதா ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து ஹிந்தி வரைக்கும் பேச வச்சுட்டாங்க. இப்போ வந்து என்னன்னா, உனக்கு என்ன பிரச்சனை, இது என்ன, இப்போ இதோட பனிஷ்மெண்ட் என்னன்னு தெரியணும். இங்கே பாரு, முன்னாடி வந்து செக்ஷன் 188 ஆஃப் இந்தியன் பீனல் கோடு. இப்போ வந்து இந்த பாரதிய நியாய சங்கீதா ஆக்ட்ல செக்ஷன் 223 இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, disobedience to order duly promulgated by public servant. Whoever knowing that by an order promulgated by a public servant lawfully empowered to promulgate such order is directed to abstain from a certain act or to take certain order with certain property in his possession or under his management disobeys such with direction shall, if such disobedience causes or tends to cause obstruction, annoyance or injury or risk of obstruction. புரிஞ்சதுன்னு சொல்லு. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா நாம வந்துட்டு சாதாரணமா வியாபாரம் பண்ண ஒருத்தருக்கேன் சட்ட ரீதியான எந்த ஒரு விஷயத்தையும் இது பண்ணும் சாதாரண மக்களுக்கு. பத்திரிகையாளர் உங்களுக்கு 4 விஷயம் தெரியும்னு நினைச்சு நான் சொல்லிட்டேன். தப்பு தான். என்ன விஷயம் அப்படின்னா, கவர்மெண்டால சட்டத்தை பத்தி எல்லாத்தையும் தெரியும். சரி, ஒரு காமன் மேனா எனக்கு புரியுது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சட்டம் வந்து எல்லாருக்கும் பொதுதான். கவர்மெண்டால சொன்ன ஆர்டரை யாராவது செய்ய முடியாதுன்னு மறுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 6 months வந்து இம்ப்ரிசன்மெண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஃபைன் போட சான்சஸ் இருக்கு. அந்த ஃபைன் வந்து 2500 rupees வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆக சான்சஸ் இருக்கு. சமயம் ரெண்டுமே சேர்த்து போடவும் சான்சஸ் இருக்கு. அதனால யாராவது வந்து இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா நீ தைரியமா உங்களுக்கு எடுத்து சொல்லு, இது கவர்மெண்ட் போட்ட ஆர்டர் தான், ஆர்பிஐயோட ரூல்ஸ்ல தான் இருக்கு அப்படின்னு கூட நீங்க தான் தைரியமா பேசணும். நாங்களும் பேசிட்டு தான் இருக்கோம், நீங்களும் சேர்ந்து பேசணும்.